ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்து டெக் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆளில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோட்டோவை இதேமாரி கீபோர்டில் பேக்ரவுண்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த செட் பண்ணுற விதம் வந்து 2 வழியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று செட்டிங்ஸ்குள்ளார போய் போகலாம், ஒன்று வாட்ஸ்அப்குள்ளார இருந்து போகலாம். அதில் உங்களுக்கு எந்த வழி ஈஸியாக இருக்கோ அந்த வழியில் போய் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வழிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்குள்ளார போய்க்குங்க. வாட்ஸ்அப்குள்ளார போன உடனே யாரோட மெசேஜாவது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ்னு ஒரு ஷோ ஆகுது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதோ பாருங்கள் அந்த பேஜ் வந்துடுச்சு. இந்த வழியாகவும் போகலாம். இன்னொரு வழி பாருங்கள், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் கீபோர்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ரெண்டாவது வழியிலே வந்துட்டோம். சில பேருக்கு செட்டிங்ஸில் வந்து கரெக்டாக தேட முடியாது, எல்லா ஃபோனுக்கும் ஒரே ஆப்ஷனாக இருக்காது. என் ஃபோனில் சர்ச் ஐக்கான் இல்லை, உங்கள் ஃபோனில் சர்ச் ஐக்கான் இருந்தால் கீபோர்டுன்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி தீம் வைக்கிறதுன்னு பார்ப்போம். தீம்னு ஷோ ஆகுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் ஏற்கனவே இங்கே டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க கலர்ஸ், லேண்ட்ஸ்கேப்லாம், அது ஃபோன்லேயே கொடுத்த தீமுங்க. இதில் எதாவது தேவைனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எப்படி வைக்கிறதுனா இங்கே பாருங்கள் மை தீம்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள் ப்ளஸ் ஐக்கான் போட்டு. அதை கிளிக் பண்ணால் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோ வேணும், சூஸ் பண்ணிக்கினேன். இந்த கட்டமாக இருக்குது பாருங்கள், அந்த கட்டத்துக்குள்ளார இருக்கிற ஃபோட்டோ தான் உங்களுக்கு கீபோர்டில் வரும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதுமாரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுன்னு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்தனா இங்கே பாருங்கள் கீபோர்டு இங்கே உள்ளார உங்களுக்கு ஷோ ஆகுது. மேலே பாருங்கள் அட்ஜஸ்ட் பிரைட்னஸ்ன்னு இருக்குது, அது அப்படிங்க பாருங்கள் பிரைட்னஸ் ஆகுது, பிரைட்னஸ் இல்லாமல் இதுமாரி உங்களுக்கு எந்த பிரைட்னஸில் வேணுமோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுன்னு டன் கொடுத்துக்குங்க. டன் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் அப்ளைன்னு காட்டுது. அந்த அப்ளை பட்டனில் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் கீபோர்டர்ஸ்னு இருக்குது, அதை இப்படி எனபிள் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இதேமாரி கட்டமாக ஒரு எழுத்து கட்டத்துக்குள்ளார இருக்கும். அதை ஆஃப் பண்ணிங்கன்னா சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதை கிளிக் பண்ணி அப்ளைன்னு கொடுத்துக்குங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கீபோர்டு செட் ஆகிடுச்சு. இங்கே வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ நான் செட் பண்ண ஃபோட்டோ இங்கே ஷோ ஆகுது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணி இதேமாரி சர்ச் இதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.